இல்லை கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுதுமா உங்களுக்கு? 2 வருஷம் ஆகுதுங்களா? வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்றாங்களா இல்லை நார்மல் வேற ஏதாவது விஷயம்? வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணாங்க, அடிச்சாங்க, ரொம்ப யாரு பண்றாங்கம்மா? இனி எந்த ஒரு பெண்ணு இருக்கோ வரதட்சணை கொடுமையால இந்த பெண்ணு மாடியிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வேலூர் சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் சலாம் என்பவரின் மகள் நர்கீஸ் என்பவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த காவல்துறையில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பாபா என்பவரின் மகன் காஜா ரஃபீக் ஆகிய இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு கடந்த ஜூன் 3ஆம் தேதி பெற்றோரின் தூண்டுதலின் பேரில் கணவர் காஜா ரஃபீக் நர்கீஸை மாடியில் இருந்து கீழே தள்ளி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருக்கிறார். தனது இடுப்பு மற்றும் 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து வருவதாக அவர் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்துள்ளார். தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்த தனது கணவர் காஜா ரஃபீக் மற்றும் காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி வரும் பாபா ஆகியோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் ஆம்புலன்ஸில் வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுதுமா உங்களுக்கு? 2 வருஷம் ஆகுதுங்களா? குழந்தை இருக்குங்களா? ஓகே. வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்றாங்களா இல்ல நார்மல் வேற ஏதாவது விஷயம்? வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணாங்க, அது தேவையில்லாம ராசி கேட்டவங்க அந்த வார்த்தையில யூஸ் பண்ணாங்க, அடிச்சாங்க, ரொம்ப யாரு பண்றாங்கம்மா? மாமனார் மாமியார் அவங்க ஹஸ்பண்ட் 3 பேர். உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? யாருமா? அம்மாவா? நீங்க அப்பா இங்க வெளியே. நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்களா இல்ல நீங்க பார்த்து தான் கல்யாணம்? ஆமா ஆமா ஆமா. சரிங்க, நான் இன்னைக்கு வந்து நேர்ல வந்து விசாரிக்க சொல்றேன். எங்க வீடு? எங்க? இங்கதான் சார், லோக்கல் தான் சார். இங்க சைதாப்பேட்டை தான், இங்க அம்மா வீடு அங்கதான் சார். ஆனா கட்டி கொடுத்தது வந்து நெல்லி. எங்க எங்க கொண்டு போறீங்க? நெல்லி நெல்லி அந்த கலவை சைடு சார், நெல்லி. சரி, நான் நேர்ல வந்து விசாரிக்க சொல்றேன். சரிங்களா? நீங்க கீழ எல்லாம் இறங்க தேவையில்ல, நேர்ல வந்து நான் விசாரிக்கிறேன். நன்றி சார். ஏன்னா இது அந்த பாப்பாவோட கோரிக்கை கேட்டது நல்லது சார். அவங்களுடைய வாக்குமூலம் எந்த பெண்ணிற்கும் இனிமே அந்த மாதிரி வரதட்சணை கொடுமையில நடக்க கூடாதுங்க. இது வரைக்கும் போன் போட்டு எப்படி கீரை கவலைப்படாதேமா. இந்த கலெக்டர் அம்மா கிட்ட நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், அழுவாத. அவங்க மனுவை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தருவாங்க. சரியா? அதுக்குதான் நாங்களும் இருக்கிறோம், அழுவாத. சரியா? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.